மக்களே, திரு லக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம லக்ஷ்மி அந்த இன்ஸ்பெக்டர் கண்ல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்புனா, வர வழியில நம்ம இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மிய பார்த்துடுறாங்க. அப்படியே லக்ஷ்மிய தடுத்து நிறுத்தி, "ஏம்மா நீ திருவ இப்படி பண்ணிட்டு இருக்க? திருவு உன்னை தேடிட்டே இருக்கான். நீ என்னடான்னா அவன் கண்லயே படாம சுத்திட்டு இருக்கே" அப்படி சொல்லும்போது, நம்ம லக்ஷ்மியும், "இல்லைங்க, திருவோட வாழ்க்கையில வந்து என்னால எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது" அப்படி சொல்லும்போது, "கண்டிப்பா நான் என்ன பார்த்தத அவங்ககிட்ட சொல்லிடாதுங்க" அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்டர்ட்ட கேட்டு வைக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த அதிகாரியும், "இன்னையோட இந்த கேஸ முடிக்கணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியும் நம்ம லக்ஷ்மிய ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல லக்ஷ்மி திருவோட வீட்ல தான் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. திருவுக்கு இந்த விஷயத்த சொல்றாங்க. நம்ம திருவும் செம அதிரடியா இந்த வாட்டி லக்ஷ்மிய பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். லக்ஷ்மி பரிகார பூஜை பண்ண விஷயம் எல்லாமே நம்ம திருவுக்கு தெரிய வருது. தன்னோட வீட்ல இத்தனை நாளா இருந்துட்டு இருந்த மகா தான் லக்ஷ்மிங்கிற விஷயம் நம்ம திருவுக்கு தெரிஞ்சு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். இனி நம்ம திருவோட முடிவு என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம லக்ஷ்மியும் இனிமே இந்த இடத்துல இருந்தா சரியே வராது. அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் நம்மள பார்த்துட்டாங்கன்னா அப்படியே திருவுகிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா திருவோட வாழ்க்கையில பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி மார்க்கெட்டுக்கு போறதுக்கு தயாராயிட்டே இருக்காங்க. என்னதான் நம்ம திவ்யா தடுத்து நிறுத்தினாலுமே நம்ம லக்ஷ்மி கேட்குற மாதிரி இல்லை. இனிமே இந்த வீட்டில் இந்த நேரத்துக்கு வரவே கூடாது. அந்த இன்ஸ்பெக்டர் வெளியில போன அப்புறம் தான் வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. அதே சமயத்தில் நம்ம திருவும் இன்ஸ்பெக்டர்கிட்ட, "சரி, நீங்கள் லக்ஷ்மியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட தகவல் சொல்லணும்" அப்படிங்கிறத சொல்லி வைக்கிறாங்க. நம்ம திவ்யாவும் திருவை பார்த்து, "என்ன திரு, அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க?" அப்படி சொல்லும்போது, திருவும், "எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டேன் திவ்யா. சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சு தந்துடுவேன்னு ஒரு உறுதி சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த இன்ஸ்பெக்டரும், "சரி, இந்த கேஸ் எப்போந்தாண்டா முடியும்னு தெரிய மாட்டேங்குது. திரு ஏற்கனவே எத்தனை வாட்டி தான் லக்ஷ்மி பற்றி கேட்க ஆரம்பிச்சுட்டே இருக்கான். எப்படியாவது இந்த கேஸை சீக்கிரத்தில் முடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. கரெக்டாக லக்ஷ்மியும், "சரி, இந்த நேரத்தில் எப்படியும் இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்க மாட்டாங்க. எப்படியாவது நம்ம வந்து அந்த வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு யோசிச்சுட்டு, எதுக்கும் மயில் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம். இன்ஸ்பெக்டர் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்குள்ளே போயிட வேண்டியதுன்னு சொல்லி நம்ம மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம மயிலை, "என்னாச்சு லக்ஷ்மி? காய்கறி எல்லாம் வாங்க போனால் எல்லாம் வாங்கிட்டே?" அப்படின்னு கேட்கும்போது லக்ஷ்மியும், "ஆமாண்ணா, எல்லாமே வாங்கிட்டேன். நல்ல வேளை சீக்கிரமாக வந்தனால கூட்டம் எதுவும் அதிகமாக இல்லை. சரி, அங்கே எப்படி இருக்குது? அவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு" அப்படின்னு கேட்கும்போது நம்ம மயிலும், "ஆமாம்மா, இப்போ தான் கிளம்புனாங்க" அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே தான் நம்ம மகாவும், "சரி, நம்ம இந்த வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் இந்த டைமு" அப்படி சொல்லிட்டு லக்ஷ்மியும் வீட்டுக்கு கிளம்பிட்டு வராங்க. அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில தான் நம்ம இன்ஸ்பெக்டர் ஜீப்பும் போயிட்டு இருக்கு. நம்ம லக்ஷ்மியை இன்ஸ்பெக்டர் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "இந்த பொண்ணு இங்கே போயிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை தடுத்து நிறுத்துறாங்க. லக்ஷ்மி நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்த உடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயோ, இவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நம்மளே மார்க்கெட்டுக்கு போனோம், கரெக்டாக நம்மளை பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம அதிகாரியும், "என்ன லக்ஷ்மி, நீ எங்கே போயிட்டு இருக்க? ஏன் எதுக்கு என்னை பார்த்த உடனே இப்படி பதட்டமா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா?" அப்படி சொல்லும்போது லக்ஷ்மியும், "என்ன சார், எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "என்னம்மா, உன்னை தான் உன்னோட ஹஸ்பண்ட் திரு வந்து எவ்வளோ இடத்துல தேடிட்டு இருக்கான்ல, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? எப்படியாவது இப்படி திரு கூட சேர்ந்து வாழ வழிய பாரு. எதுக்கு அவன் கண்ணிலேயே படாமல் இப்படி சுற்றிட்டு இருக்க?" அப்படி சொல்லும்போது நம்ம லக்ஷ்மியும் அந்த அதிகாரிகிட்ட, "இல்லை சார், கண்டிப்பாக திருவோட வாழ்க்கையில் என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன நான் இங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு தயவு செய்து திருக்கிட்ட சொல்லிடவே செய்தாங்க. அப்படி மட்டும் சொன்னீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் தான் பிரச்சனை வரும். அவங்க நல்லபடியாக இருக்கணும். அதுதான் எனக்கு தேவைன்னு" சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தயவு செய்து இப்படி சொல்லாதுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்ட உடனே நம்ம இன்ஸ்பெக்டரும், "சரிம்மா, நான் எதுவும் சொல்லலை, நீ போய்க்க" அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. ஆனால் நம்ம அதிகாரிக்கு பயங்கர குழப்பமாகவே இருக்குது. எத்தனை நாள் தான் இந்த கேஸை இழுத்து அடிச்சுட்டே இருக்குதுன்னு தெரியலை. இன்னைக்காவது ஒரு முடிவு கட்டணும்னு ஒரு செயலை செய்கிறதுக்கு தயாராகிறாங்க. சரி, லக்ஷ்மிக்கு தெரியாமல் அவள் எங்கே தான் போகிறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான்னு சொல்லி அந்த அதிகாரியும் நம்ம லக்ஷ்மியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் லக்ஷ்மிக்குள்ளே ஒரு டவுட் வருது. இந்த அதிகாரி ஒரு சமயம் தெருக்கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையே வீட்டுக்கு வராங்க. தெருவோட வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அதை பார்த்த நம்ம அதிகாரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க.
என்ன இங்க நடக்குது? இவ என்னடான்னா திருவோட வீட்டுக்குள்ளேயே போறா! இத நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே! அங்க திரு என்னடான்னா லக்ஷ்மிய தேடிட்டே இருக்கான். ஆனா இங்க லக்ஷ்மி திருவோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பயப்படுறேன்னு சொல்றா. இவங்க 2 பேருமே ஒரே வீட்ல தான் இருக்காங்க. இவங்க நம்மள தான் முட்டாளாக்குறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, எது எப்படியோ இன்னைக்கு திருவுகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியது தான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியும் தயாராகுறாங்க. அதே சமயத்துல நம்ம மயிலும் திருக்கிட்ட வந்து, "திரு என்ன டேப்லெட் எல்லாம் ஒழுங்கா போட்டியா? உனக்கு உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் திரு" அப்படி சொல்லும்போது, "திரு நீ சொல்றது சரிதான்டா. சரி எனக்கு நல்லா டயர்டா தான் இருக்கு. டேப்லெட்ட தான்னு" சொல்லிட்டு நம்ம திருவும் அந்த டேப்லெட்ட போட்டு, "சரி நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு" சொல்லி அதுக்காக தயாராகுறாங்க. அந்த சமயத்துல அதிகாரியும் ஃபோன் பண்றாங்க. அந்த டைம் நம்ம திரு ஃபோன் கால அட்டெண்ட் பண்ண மாதிரி இல்ல. அந்த அதிகாரியும் என்ன திரு இதுவரைக்கும் ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான்? என்னவா இருக்கும்? சரி மறுபடியும் ட்ரை பண்ணுவோன்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல வீட்டுக்கு வந்தோனே லக்ஷ்மியும் பயங்கர பதட்டப்பட்டு, சரி எப்படியாவது தெருவோட கண்ல மட்டும் நம்ம பற்றவே கூடாது. இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லன்னு சொல்லிட்டு கடவுள வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே திருவோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். அந்த அதிகாரி மட்டும் என்ன பார்த்தத திருவுகிட்ட சொல்லவே கூடாது. திரு நல்லபடியா இருக்கணும். இத்தன நாள் பூஜைய மட்டும் நான் நல்லபடியா முடிச்சுட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறமா இந்த வீட்ட விட்டு நான் போயிடுவேன். திவ்யா அக்கா வாழ்க்கையில நான் எப்பவுமே குறுக்கவே வரமாட்டேன். திவ்யா அக்காவும் திருவும் நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் கடவுள வேண்டிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம திருவும் பார்த்துட்டு, என்ன இன்ஸ்பெக்டர் இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோன்னு சொல்லி கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திருவும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த அதிகாரியும் நீங்க சொன்னீங்கல்ல லக்ஷ்மி அவங்கள நான் பார்த்தேன் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அத கேட்ட திருவும், என்ன சொல்றீங்க சார்? அவ எங்க இருக்கா? இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்ன சார் நீங்க என்கிட்ட விளையாடுறீங்களா? உங்க வீட்ல தான்ப்பா அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திரு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க சார்? என்னால நம்பவே முடியல. என்னோட வீட்லயே லக்ஷ்மி இருக்கா? அப்ப இது நாள் வரைக்கும் இங்க தான் இருந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லும்போது, இன்ஸ்பெக்டரும் நான் தான் என் கண்ணால நான் இப்ப தான் பார்த்துட்டு வரேன். உங்க வீட்டு கேட்ட தான் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள போயிட்டுருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெருவுக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சியான நம்ம தெருவும், சரி இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாங்கல்ல, யாரா இருக்கும் இத்தனை நாளா நம்ம வீட்டிலேயே இருந்துட்டு ஒரு உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரு யோசிக்கிறாங்க. சரி எங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நம்ம லக்ஷ்மிய தேடி திரு வராங்க. திருவுக்கு மனசுல ஒரு குழப்பமாவே இருக்கு. நம்ம இதுவரைக்கும் மகாவ பார்த்ததே இல்ல. ஒரு சமயம் அந்த மகா தான் லக்ஷ்மியா இருக்குமோ? அம்மா இதுவரைக்கும் நம்மகிட்ட சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மகாவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. மகாவோட ரூம்ல போய் பார்த்தா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் மகாவோட ரூம்ல வராங்க. அங்க நம்ம லக்ஷ்மிய பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இத்தன நாளா நம்ம வீட்ல மகாவா இருந்தது இந்த லக்ஷ்மி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம லக்ஷ்மியும் அத கவனிக்காம, சாமி கிட்ட வேண்டுதல் பண்ணிட்டு, அப்படியே அவங்க தாலி செயின்ல குங்குமத்த எடுத்து வைக்கிறாங்க. கடவுளே! திருவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இந்த பூஜை எல்லாத்தையுமே நான் சிறப்பாவே பண்ணி முடிக்கணும். அப்படின்னு வேண்டிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அத பார்த்த உடனே திரு அப்படியே அதிர்ச்சியாகி அந்த இடத்துலேருந்தே கிளம்பிடுறாங்க. நம்ம மட்டும் இப்ப லக்ஷ்மிய போய் பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த வீட்ல இருக்க மாட்டா. வீட்ட விட்டு மறுபடியும் வெளியில போயிடுவா. ஏதோ ஒரு காரணத்தோட நம்ம வீட்லயே இருக்கா. அதுவரைக்கும் நமக்கு நல்லது. அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுவோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பதட்டமா இருக்கத விட, இந்த வீட்லயே அவ இருந்துட்டு போட்டு. ஆனா நம்ம கண்ல படாதவாறு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல நம்ம திருவுக்கு கடைசியா நம்ம லக்ஷ்மி தான் மகாங்கிற விஷயம் தெரிய வந்துட்டே சொல்லலாம்.